Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Dharmaj Crop Guard Limited IPO நவம்பர் 28ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை ரொம்ப ஷார்ட்டாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2015 இன்கார்பரேட் பண்ணினாங்க. இந்த கம்பெனி ஒரு அக்ரோ கெமிக்கல் கம்பெனி. ஸோ ஃபார்மருக்கு தேவையான கிராப் ப்ரொடக்ஷன் சொல்யூஷன்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க. களைக்கொல்லிகள், பூச்சிக்கொல்லிகள், இது மாதிரி இன்செக்டிசைட்ஸ், ஃபங்கிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ், பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ், மைக்ரோ ஃபர்டிலைசர்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், இது மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணி பிஸ்னஸ் டு பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்காங்க, பிஸ்னஸ் டு கன்சியூமர்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. இவர்களுடைய இன்ஸ்டிடியூஷனல் கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அட்டுல் லிமிடெட், ஹெரான்பா இண்டஸ்ட்ரீஸ், பாரத் ரசாயன், யுனைடெட் இன்செக்டிசைட்ஸ் பிரைவேட் லிமிடெட், இது மாதிரி நிறைய கம்பெனிகள், நமக்கு தெரிஞ்ச கம்பெனிகளே இவர்களுடைய கஸ்டமர்ஸாக இருக்காங்க. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் 20 ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபாரினில் பார்த்தோன்னா 60 கஸ்டமர்ஸ்க்கும் மேலே இருக்காங்க. லத்தீன் அமெரிக்கா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ், மிடில் ஈஸ்ட் அண்ட் ஃபேர் ஈஸ்ட் ஏஷியான்னு நிறைய கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர்களுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அகமதாபாத்லேயும் இருந்துகிட்ருக்கு. ஓகேங்க, என்ன பர்பஸ்க்காக இந்த ஐபிஓ வர்றாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ் இஷ்யூ 216 கோடி, அதில் அரௌண்ட் 105 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக யூஸ் பண்ண போகிறாங்க. 45 கோடி ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக, 10 கோடி கடனை ரீபே பண்ணுறதுக்காக, ரிமைனிங் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களுக்கு கடன் பார்த்தோன்னா அரௌண்ட் 52 கோடி கடன் இருக்குது. ஸோ அதில் 10 கோடி பே பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் 41.5 கோடி கடன் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ ஒரு வருஷமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஜூலை, அதாவது இந்த வருஷம் 4 மந்த் பார்த்தோன்னா ஜூலை 2022 வரைக்கும் 221 கோடி இருக்குது ரெவன்யூ. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ சூப்பர் தான். ஏர்னிங் பர் ஷேரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் அசெட் வேல்யூ 33 ரூபாய் 55 பைசாவாக இருக்குது 2022. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 34.64%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 32.87%. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. பட் கடன் தான் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ 1.43 டெப்ட் டு ஈக்விட்டி வருது. ஸோ ரொம்ப ஹை டெப்டில் தான் இருக்காங்க இந்த கம்பெனி. மற்றபடி எல்லா ஃபைனான்ஷியல்ஸுமே ஓகேவாக தான் இருக்குது. ஸோ ஐபிஓ வந்ததுக்கப்புறம் 10 கோடி பே பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் 41 கோடி கடன் இருக்கும் இந்த கம்பெனிக்கு. நெக்ஸ்ட்டு பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணலாம். 6 கம்பெனிஸை லிஸ்டட் பியர்ஸாக ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. ராலிஸ் இந்தியா, இந்தியா பெஸ்டிசைட்ஸ், பஞ்சாப் கெமிக்கல் அண்ட் கிராப் ப்ரொடக்ஷன், பாரத் ரசாயன், ஆஸ்டெக் லைஃப் சயின்சஸ், ஹெரான்பா இண்டஸ்ட்ரீஸ், இது மாதிரி. ஸோ இதில் ஹெரான்பா இண்டஸ்ட்ரீஸும் இந்தியா பெஸ்டிசைட்ஸும் லாஸ்ட் இயர் தான் ஐபிஓ வந்திருந்தாங்க. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஐபிஓ வீடியோ அனாலிசிஸ் இருக்கும். ஸோ ஓகேங்க, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹையஸ்ட்டு பஞ்சாப் கெமிக்கல் அண்ட் கிராப் ப்ரொடக்ஷன் தான் 36.99% இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்டெக் லைஃப் சயின்சஸ் தான் 45.92 பிஇ மல்டிபிளில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஐபிஓ வர்ற கம்பெனியோட பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா 237 ரூபாய் ஐபிஓ ப்ரைஸ். 2022 ஏர்னிங் பர் ஷேர் மார்ச் 2022 ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தா 11 ரூபாய் 62 பைசாவாக இருந்தது. ஸோ 20 பிஇ மல்டிபிளில் வர்றாங்க. பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஸ்டட் பிஎஸ்ல கொடுத்துருக்கிறது 7.44, அதாவது இந்த 4 மாதத்தோட ஏர்னிங் பர் ஷேரை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா 31 பிஇ மல்டிபிள் வருது. ஸோ நம்ம எப்போவுமே ஃபுல் இயர் 4 குவார்ட்டரோட பிஇ மல்டிபிள் தான் எடுத்துப்போம். ஸோ அப்படி பார்க்குறப்ப 20 பிஇ மல்டிபிள் ஐபிஓ வராங்கன்னு எடுத்துக்கலாம். இண்டஸ்ட்ரி பிஇ மல்டிபிள் பார்த்திங்கன்னா 24 அப்படின்ற மாதிரி வருது. ஸோ ஐபிஓ வேல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல்லி ப்ரைஸ்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ பார்க்கலாம் எப்படி லிஸ்ட் ஆக போகுது அண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது நவம்பர் 28ஆம் தேதி, க்ளோஸ் ஆகிறது நவம்பர் 30ஆம் தேதி. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பேன் 237 ரூபாய். ஒரு லாட் அப்படிங்கிறது 60 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 251 கோடி. ஆக்சுவலி 250 கோடிக்கும் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா T2Dயில் லிஸ்ட் ஆகும். அதாவது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட் 5% இருக்கும் 10 ட்ரேடிங் டேஸுக்கு. பட் இது 251 கோடி அப்படின்றனால நார்மல் மெயின் போர்டு ஐபிஓ மாதிரியே 20% அப்பர் சர்க்கியூட் அண்ட் லோவர் சர்க்கியூட் இருக்கும். ஓகேங்க, ஆஃபர் ஃபார் சேல் 35 கோடி. ஃப்ரெஷ் இஷ்யூ 216 கோடி. ப்ராஃபிட் மேக் பண்ண கம்பெனி தான் அப்படின்றனால ரீட்டைல் ரிசர்வேஷன் 35%. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது டிசம்பர் 5ஆம் தேதி. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது டிசம்பர் 6ஆம் தேதி. ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது டிசம்பர் 6ஆம் தேதி. அண்ட் லிஸ்ட் ஆக போகிறது டிசம்பர் 8ஆம் தேதின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஐபிஓ இஷ்யூ சைஸ் ரொம்ப சின்ன இஷ்யூ சைஸ் அப்படின்றனால கண்டிப்பாக அலாட் ஆகிறது சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிமாண்ட் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது.
ஓகேங்க, இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,220 ரூபாய் தேவைப்படும். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 25 நவம்பர் அன்னைக்கு கிரே மார்க்கெட்டில் 45 ரூபாயில் ட்ரேட் ஆகுதுன்ற மாதிரி மின்ட் வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க. ஐபிஓ ப்ரைஸ் 237 ரூபாய். ஸோ 45 ரூபா ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோம்னா 19% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிஜிஸ்டார் அப்படின்னு பார்த்தோன்னா லிங்க் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அலாட்மெண்ட் லிங்க் வந்தோடனே நான் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் 68.5% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க ஆஃப்டர் ஐபிஓ. ஸோ சூப்பர் தான். ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா தான் இருக்குது, ரெவன்யூ ப்ராஃபிட் எல்லாமே. பட் கடன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 1.43 டெப்ட் டு ஈக்விட்டி அப்படின்றது கொஞ்சம் ஹை தான். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரோ கெமிக்கல், மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியா அண்ட் அப்ராடில். காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ராலிஸ் இந்தியா, இந்தியா பெஸ்டிசைட்ஸ், பஞ்சாப் கெமிக்கல் அண்ட் கிராப் ப்ரொடக்ஷன், பாரத் ரசாயன், ஆஸ்டெக் லைஃப் சயின்சஸ், ஹெரான்பா இண்டஸ்ட்ரீஸ். வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். 20 PE மல்டிபிள் ஐபிஓ வர்றாங்க. இண்டஸ்ட்ரி PE 24. ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த செக்டாரோட பிஇ மல்டிபிள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெரான்பாலாம் பார்த்தீங்கன்னா 10 PE மல்டிபிளில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஐபிஓ ப்ரைஸை விட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்தியா பெஸ்டிசைட்ஸ், ஹெரான்பா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே. ஸோ ஒன்ஸ் இந்த செக்டார் நல்லா ஹாட்டாக வர்றப்ப, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா PSU பேங்க் வந்து பை பண்ணுறதுக்கே ஆள் இல்லாமல் இருந்தது. இப்போ நல்லா ஹாட் செக்டாராக மாறிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த செக்டாரும் அக்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எப்போ ஹாட்டாக மாறுதோ அப்போ வந்து இந்த பிஇலாம் நல்லா ரீரேட் ஆகி நல்ல ரேஞ்சுக்கு வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வரைக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா குட்டாக இருந்தாலும் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துகிட்ருக்கு இந்த செக்டாரோட ப்ரைஸஸ் எல்லாமே, எல்லா கம்பெனிஸுமே. ஸோ லாங் டேர்முக்கு இந்த கம்பெனி ஓகே அப்படின்றது என்னுடைய கருத்து. ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தோன்னா நாம் எப்போவுமே சொல்கிற மாதிரி அப்ளை பண்ணுற டைமில் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அண்ட் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனை பார்த்துக்கிறது நல்லது. இப்போ வரைக்கும் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் நல்லா சூப்பராக தான் இருக்குது. கிரே மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா 19% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. ஸோ சூப்பர் தான். ஸோ 30th நவம்பர் அன்னைக்கு க்ளோஸ் ஆக போகுது. ஸோ 29th வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னா மட்டும் நம்ம ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐபிஓவும் வந்தாச்சு. யூனிபார்ட்ஸ் குரூப்போடது. யூனிபார்ட்ஸ் இந்தியா லிமிடெட் ஐபிஓ நவம்பர் 30 ஓப்பன் ஆக போகுது. ஸோ பார்க்கலாம் இந்த கம்பெனியோட வேல்யூஷன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் டிமாண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து இந்த 2 கம்பெனியில் நம்ம எந்த கம்பெனியில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபர்தராக டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 அண்ட் ஜீரோதாவோட லிங்க் இருக்கும். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.